எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்குள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்யாவிடின் இந்தியாவின் இரு மாநில மீனவர்களின் உண்ணாவிரதம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். இந்தியாவின் குடியரசு தினத்தன்று தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பினை வெளியிடும் வகையிலேயே தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்தனர். நாகையில் நேற்று இடம்பெற்ற 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளின் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். இந்தியா இலங்கை இடைப்பட்டது கடல் பகுதியில் தொடர்ச்சியாக வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடிக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுகிறார்கள். படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இப்போது 114 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். 75 படகுகள் அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அவைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் எத்தகைய நடவடிக்கை எடுக்காமல் இதுவரை படகுகள் விடுவிக்கப்படவில்லை, மீனவர்கள் விடுவிக்கப்படவில்லை. உடனடியாக மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். படகுகள் பொங்கலுக்குள் விடுவிக்கப்பட வேண்டும். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலோ இந்திய மீனவர்கள் மீன்பிடிக்க அந்த உரிமையை பெற்றுத் தர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு நாளன்று 6 மாவட்ட மீனவர்கள் ஒன்றாக இணைந்து நாகை மாவட்டத்தினுடைய தலைநகரில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள்.